இது ரியாக்டே கிடையாது. ஓகேவா? இதனுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் ஒரு சில இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. என்ன அப்படின்னா ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. நான் பார்த்திருந்தேன், ஒருத்தன் அதுக்கு ப்ராப்பரான ஆன்சரும் சொல்லியிருந்தான். ப்ரோ டபுள் பிரேசஸ் போடணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி. நீங்க அந்த இஷ்யூவை நீங்க 1 or 2 டைம்ஸ் அதை பார்த்திருந்தாலே தெளிவா புரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டைல் ஈக்குவல் டபுள் பிரேசஸ் மார்ஜின் 80 பிக்சல் அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா யார் அந்த இஷ்யூ போட்டது? ஜீல யாரோ போட்டிருந்தீங்க, யாரோ போட்டிருந்தீங்க ஸ்டைல் வந்து கரெக்டா என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி கொடுத்தா என்ன நடக்கும்? ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கும். ஓகே, நம்ம யூஸ் பண்றது கோர் விஷயமே கிடையாது, இது ஒரு லைப்ரரி. ஓகேவா? இந்த லைப்ரரிக்கு இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு யூஸ் பண்ணும். ஓகேவா? இது எல்லாமே JXX எலமெண்டா தான் கொடுக்கும். ஓகே, அதாவது ஜாவா ஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணி தான் கொடுக்கும். இந்த பிரேசஸ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? சோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டபுள் பிரேசஸ் போட்டு மார்ஜின் ரைட், இதுல ஒரு இது இருக்கு. நம்மளுடைய மார்ஜின் ரைட் கோர் CSSல மார்ஜின் ஹைபன் ரைட். ஆனா இங்க இப்படி வருது. நான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், யாராவது ரீகால் பண்ண முடியுமா? இதை வச்சு சொல்ல முடியுமா? இது எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு? கேமல் கேஸ். கேமல் கேஸ் ஃபார்மேட். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம கிளாஸ் நேம்ன்றதும் கேமல் கேஸ். இந்த ஸ்டைல் ஏன்னா கேமல் கேஸ்னா அது ஒண்ணே ஒண்ணுதான். மேபி ஸ்டைல் நேமா இருந்துச்சுன்னா வந்திருக்கும். ஓகேவா? இப்ப ஸ்டைல் இப்படிதான் யூஸ் பண்ணணும். இதுல 10px. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். நீங்க அடிஷனலா வேணும் அப்படின்னு இந்த கமா போட்டுக்கிட்டு அடிஷனலா நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸ்டைல். ஓகேங்களா? ஒன்று. அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுமே க்ளோஸ் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஒவ்வொரு எலமெண்ட்டும் க்ளோஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, இப்ப ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் ஒன்று இருக்கு. இப்ப வேலிடேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துடும். JS க்ளோஸ் இது வேணும். கான்டாக்ட் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த கான்டாக்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கான்டாக்ட் இருக்கா, இந்த கான்டாக்ட்ல ஒரு ஃபார்ம் வந்து ரெடி பண்றோம். ஓகே, இது ஏன் மஸ்டா என்க்ளோஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுவேன், நானும் என்க்ளோஸ்னா பண்ண மாட்டேன். நான் சொல்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது என்க்ளோஸ் இந்த JS ஃப்ரேம்வொர்க் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இன்புட் டைப் எழுதுனாலும் அதை க்ளோஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இங்கே எரர் அடிச்சிருமோ அப்படின்றதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்களா? உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, எரர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும். இன்புட் டைப் டெக்ஸ்ட். இப்ப இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பட்டன். ஓகே, ஆன் கிளிக்னா எழுத போகும். சரி, இது கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா. ஓகே, கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. வேலிடேட். சரி, இதை நம்ம தூக்கிடுவோம். இப்படி இருக்கு.
ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா as usual நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்ம் வேலிடேஷன் சொல்லிருந்தோம்ல, அதே மாதிரி தான் இங்க. இப்போ இத கிளிக் பண்ணும்போது இங்க வேலிட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. பூஜாஸ்ரீ இருக்கீங்களா? பூஜாஸ்ரீ, ராஜஸ்ரீ சொல்லுங்கண்ணா. ஏமா இந்த ஃபீல்டுக்கு வேலிடேட் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஜாவாஸ்கிரிப்ட்ல இதுலயே சொல்லுங்க. இந்த ஃபார்முக்கு வேலிடேஷன் எழுதணும், ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி பண்ணுவீங்க? ஆன்லி கான்சென்ட் யூஸ் பண்றதானா? என்னமா? ஆன்லி கான்சென்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, அதுவானா? ஆமாமா. இல்லம்மா, உனக்கு இந்த ஃபீல்ட்ல கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க? நீங்க என்கிட்ட क्वेश्चन கேக்குறீங்க, பதில் சொன்னா போதும். ஆன் கிளிக் எழுதணும் அப்படின்னு சொன்னாலே போதும். இத கிளிக் பண்ணும்போது ஃபீல்ட் இஸ் ரெக்வயர் அப்படின்னு வரணும். என்ன பண்ணுவீங்க? ஆன் கிளிக். ஆன் கிளிக் எங்க எழுதணும்? வேலிடேட்ல பட்டன்லனா? என்னம்மா மிமிக்ரி பண்ற? பட்டனா? ஆன் கிளிக். இப்பதானே வந்தேன். யார் அது? என்னடா இஎம்ஐல பேசுற? டேய் இஎம்ஐயா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசுறேன். ஓகே, ஆன் கிளிக்ல வேலிடேட் ஃபார்ம் இப்படி எழுதும். கரெக்ட்டுங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு இந்த இத சொல்லுங்கடா, மறந்து போச்சு. ஓகே, இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஒரு காவல். ஓகே, சோ இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. இது ட்ரெடிஷனல் மெத்தட். ஓகே, நம்ம லைப்ரரி யூஸ் பண்றதால நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஆன் கிளிக் கேமல் கேஸ்ல ஓகேங்களா? கேமல் கேஸ்ல வந்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு ஓகே ஃபுல்லாவே எழுதணும். இந்த மாதிரி தான் ஒரு பிரேசஸ் போட்டு வரும். ஓகேங்களா? எந்த இடத்துல சிங்கிள், எந்த இடத்துல டபுள் பிரேசஸ் அப்படின்றது பை பிராக்டிஸ்ல வந்துரும். ஆனா நீங்க ஸ்டைலுக்கு டபுள் கொடுத்தீங்க, இதுக்கு சிங்கிள் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபேக்டோருக்கு ஓடும். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு நீங்க இந்த ஆன் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ் வச்சு சிங்கிள் பிராக்கெட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க நான் எழுதுறேன் வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு நான் ஒண்ணு எழுதுறேன். வேலிடேட் ஃபார்ம்னு எழுதுறேன். எழுதிட்டு இங்க போய் பார்த்தா validate form is not defined. ஓகேவா? அப்படின்னா டிஃபைன் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? இது நீங்க எழுதும் போதே அது வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்க சேவ் பண்ணும்போதே போய் பார்த்தா validate form எங்கயா இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஓகே, அப்ப எந்த இடத்துல ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் எழுதணும். இந்த இடத்துல தான் எழுதணும். ஓகே, எப்படி எழுதலாம் அப்படின்னா const validate form இப்படிதான் எழுதணும். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும். const validate form அப்படின்னு இப்படிதான் எழுதணும். புரியுதுங்களா? ஆனா எங்களுக்கு சுத்தமா புரியுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுடைய நேம் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன எதுக்காக இப்படி வருது அப்படின்றதான் போக போக சொல்லுவோம். ஓகேவா? சோ நம்ம லெட் கான்ஸ்ட் இதெல்லாம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஓல்டு டேஸ்ல பாத்தீங்கன்னா var அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ES6 ன்னு சொல்லுவாங்க, ECMAScript அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம், நல்லா காதல வாங்கிக்கோங்க. ஓகேவா? மார்க் இன்டர்வியூ வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் கேட்போம். ஓகே, சோ இந்த ECMAScriptல வரும்போதுதான் இந்த மாதிரியான அடிஷனல் விஷயத்தெல்லாம்
இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. லைக் லெட், கான்ஸ்ட், ஃபேட் ஓவர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இது என்ன எதுக்காக அப்படின்றது எல்லாமே கிளாஸ் காம்பனன்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இப்ப ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்றது கேமல் கேஸ்ல மாறிடுச்சு. ஒரு சிங்கிள் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ளார வேலிடேட் ஃபார்ம்னு ஒண்ணு எழுதி இந்த மாதிரி தான் மெத்தடு எழுதணும். இந்த மெத்தடு ஆன நேம் தான் ஃபேட் ஓவர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, எழுதிட்டு லாக் ஒன்னு போட்டு செக் பண்ணா வருது, கிளிக் பண்ணா வருது. ஓகேவா, சோ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த காம்பனன்ட்டுக்குள்ளேயே தான் எல்லாத்தையுமே பண்ணிடணும். நீங்க வெளியே எடுத்துட்டு வரக்கூடாது. ஆனா இங்க கான்ஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா? அதை யூஸ் பண்ணா நல்லது. நீ வேற என்ன யூஸ் பண்ணலாம்னு இருக்கு? இல்ல லெட் வேர் அதெல்லாம் கான்ஸ்ட்ன்றது அதான் சொல்றல. இப்ப நீ புதுசா போறதுக்கு வந்து இந்த மாதிரி எழுதினாலே பெட்டர். ஓகேவா, வேற யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியாது இல்ல, திரும்ப வந்துட்டு நம்ம அதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்வைசபிளான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபேக்ட் ஓவர் ஃபங்க்ஷனே இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இதுலதான் வந்துச்சு. ஓகேவா, அது கூட வந்ததான் இந்த கான்ஸ்ட் லெட் எல்லாம். ஓகே, கான்ஸ்டன்ட் நீ ஒன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டனா அதே நீ அதை எழுத மாட்டேன். வேர்ன்னு கொடுத்தா அதை அலோவ் பண்ணிக்கும். ஏன்னா வேரியபிள் வந்து வேர்ன்னு இருக்கிறதால ஓகே இன்னொன்னு வரட்டுமே அப்படின்ற மாதிரி தான் அதை அலோவ் பண்ணிக்கும். கடைசியா என்ன எழுதுலையோ அதை மட்டும் எழுதும். ஸோ எப்பயுமே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னாலுமே கான்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துதான் நீங்க கான்ஸ்ட் அப்படின்றது கொடுத்துதான் கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் இன்புட் டைப் இங்க கொடுத்தாச்சா, இந்த இதுக்கு வந்து ஒரு ஐடி இருக்கும். என்ன ஐடி? இமெயில்ல வச்சுக்கோ. இமெயில் இந்த ஐடி வந்து இமெயில் இருக்கு. இந்த வேல்யூ தான் நம்ம வேலிடேட் பண்ண போறோம். எப்படி நான் வேலிடேட் பண்ண போறீங்கன்னா கிளிக் பண்ணும்போது ஐடியில இருந்து வேல்யூ எடுக்கிறது அதுவுமே இதுல ஒர்க் ஆகும். ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்ண போறத யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுச்சான்னு முதல்ல பாருங்க. ஒரு ஃபார்முக்குள்ளார 2 எலிமெண்ட்டை போட்டு ஓகேங்களா, ஆன் கிளிக்ல ஒரு ஃபார்ம் மெத்தட் எழுதிருக்கேன். அந்த மெத்தடை இந்த மாதிரி எழுதி மேல டிக்ளேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கீழேனா நாட் அட்வைசபிள். ஓகேங்களா, இப்ப நான் இதை கிளிக் பண்றேன், எனக்கு வருது. நெக்ஸ்ட் இந்த ஃபீல்டை நான் வேலிடேட் பண்ணணும். அப்ப இந்த ஃபீல்டுக்கு நான் ஃபர்ஸ்டே என்ன செய்யணும் அப்படின்னா வேல்யூவை அசைன் பண்ணணும், அலோகேட் பண்ணணும். அதை எப்படி பண்ண போறேன் அப்படின்னா இதுதான் முக்கியமான இமெயில் யூஸ் ஸ்டேட். இப்படி அசைன் பண்ணணும். இமெயில் செட் இமெயில் யூஸ் ஸ்டேட் இந்த மாதிரி. திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு டே 1. இது நீங்க ஹை லெவல் கிளாஸா கூட எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் 3 நாள் இதே விஷயத்த கூட நடத்துவோம். ஆனா தெளிவா புரியும். ஒரு ஃபார்ம் இருக்கு, என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் என்ன பண்ணுவேன்னா வேர் இமெயில் ஈக்குவல் அப்படின்னு போட்டு அசைன் பண்ணி டிக்ளேர் பண்ணுவேன். இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணாம ஓகேவா, இதையே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இதுலயே பார்க்கணும். இதுல நான் பண்றதா இருந்தா ஃபங்க்ஷன் இதுதான் இதனுடைய மீனிங். இனிஷியலா எதுவுமே அசைன் பண்ணல அப்படின்றது. ஓகேவா, அசைன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி நான் கொடுத்த உடனே இங்க வேல்யூ செட் ஆகுமா? இந்த வேல்யூ நான் இங்க கொடுத்த உடனே இங்க வேல்யூ செட் ஆகுமா? எதுவுமே இன்டர்லிங்க் ஆகவே இல்லை. ஐடி வச்சு பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேல்யூ அப்படின்ற ஒரு ஃபீல்ட எடுத்து இங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போகும். இப்ப இந்த வேல்யூல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். ஓகேங்களா, கான்டாக்ட் ஃபார்முக்குள்ளார வரும். கான்ஸ்ட் இமெயில் அப்படின்னு பார்க்கும். இமெயில்னு பார்த்துட்டு அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கும். ஓகே, வெங்கியட்டி ஆப்மெயில் எங்க இமெயில் கூப்பிடுறாங்களோ அங்க வேல்யூ கொடுத்துரும்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். வேலிடேட் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, இதனுடைய வேலை ஆன் பேஜ் லோட் ஆகும் போதே கிடையாது, கிளிக் பண்ணும் போது தான். அதனால இதையும் விட்டுரும்.
ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் இதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ரிட்டர்ன் பண்ணும்போது வேல்யூ இமெயில் கேக்குது. இமெயில் நான் எங்கேயோ பார்த்தோம்பா, உனக்கான வேல்யூ வெங்கி@yahoo.in அப்படின்னு சொல்லிட்டு இங்க அசைன் பண்ணு. ஓகேங்களா, அசைன் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஆன் கிளிக்ல வேலிடேட் ஃபார்ம். நீ இதை ட்ரிகர் பண்ணனா இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, வெங்கி@yahoo.in வந்துருச்சு. இது ஓகே, இப்ப வெங்கி@yahoo.in அப்படின்றது இங்க வந்துருச்சு. இப்ப நான் இதை போய் சேஞ்ச் பண்ண பாக்குறேன், சேஞ்சே ஆகல. நான் டைப் பண்றேன், நீங்க ஜஸ்ட் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, பெரிய ஃபீல்டுலாம் கிடையாது, மொத்தமே 15 லைன் தான். மொத்தமே 13 லைன் தான் எழுதி இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஃபார்ம் ஒன்று போட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு பட்டனுக்கு ஆன் கிளிக் எழுதிருக்கும், வேலிடேட் ஃபார்ம்னு எழுதிருக்கேன். ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று புதுசா எடுத்துட்டு வந்தேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேல்யூ செட் பண்ண போறேன். என்னுடைய ஃபார்ம் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போறேன். அதுக்கு இனிஷியலா எந்த வேல்யூ தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா, அந்த யூஸ் ஸ்டேட் அப்படின்றது இந்த ரியாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹூக். ஓகேங்களா, ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு எங்க ரியாக்ட் தெரியும். ஓகேங்களா, சோ அவங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து புரியும். உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹூக், HOOK அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது எல்லாமே ஹை லெவல்ல வச்சுக்கோங்க, நாளைக்காக இதையே நான் பார்ப்போம். ஓகே, இப்ப இதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த ஐடியில வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு பதிலா இந்த இமெயில்ல வேல்யூ இருக்கா இல்லையான்றதையே செக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, லெஃப்ட் ஆர் கான்ஸ்டன்ட் போட்டு இமெயில்ன்றத ஆல்ரெடி அங்க கொடுத்தாச்சு. திரும்ப அதை கொடுக்கறதுக்கு பதிலா யூசர் இமெயில் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா நீங்க இமெயில கொடுத்தா நான் ஆல்ரெடி அதை இது பண்ணியாச்சு. ஓகேங்களா, சோ அதுக்கு பதிலா அண்டர்ஸ்டாண்டிங்காக யூசர் இமெயில் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். இப்ப நான் கிளிக் பண்ண போறேன், எதுவுமே வரல. இப்ப என்னால அங்க டைப்பும் பண்ண முடியாது. ஏன் டைப் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த இடத்துல நான் வேல்யூ இமெயில் செட் பண்ணிட்டேன். இமெயிலோட வேல்யூ என்னது? இங்க அதேதான், இங்க என்ன இருக்கோ அதேதான், அது சேஞ்சே ஆகாது. ஓகேவா, இமெயிலுக்கு டிஃபால்ட்டா நீ என்ன கொடுத்துருக்கியோ அப்படியே நீ வச்சிருந்தனா எதுவுமே சேஞ்சே ஆகாது. ஆனா அப்புறம் எப்படிதான் நான் ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படின்னா, இந்த டைம் ஆன் டிஎஃப், ஆன் சேஞ்ச் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் சேஞ்ச் போட்டு சேஞ்ச் இமெயில் அப்படின்னு ஒண்ணு எழுதுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அகைன் கிரியேட் பண்ண போறோம். டைப் பண்ண வருதான்னு பாருங்க. டைப் பண்ண ஓகே, ஒர்க் ஆகுது. டைப் பண்ண கவுண்ட் வருது. அப்ப இது ஒர்க் ஆகுது. இப்ப இந்த இடத்துல இதனுடைய வேல்யூவை நான் இங்க பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈவென்ட்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஈவென்ட்ல வேல்யூ எங்க இருக்கும்? event.target.value. சரி, சில பேர் நிறைய பேர் புரியாம இருப்பீங்க. சோ ஒன்னும் பேனிக் ஆகாதீங்க. இருக்கேன் வந்துடுச்சு. ஓகே, நான் எஸ்டி இதான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். டைப் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க எதுவுமே சேஞ்ச் ஆகவே இல்லையா? ஆனா டைப் ஆயிடுச்சு, ஆனா எதுவுமே சேஞ்ச் ஆகலையே. ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேல்யூவோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா இதுதான். இதனுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ், அதுதான் இந்த செட் இமெயில். ஓகேவா, ரியாக்ட பொறுத்த மட்டும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க இனிஷியேட் பண்ணாலும் அதை சேஞ்ச் பண்றதுக்குன்னு ஒண்ணு
கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? சோ இது ஒரு அரே வேரியபிள் இமெயில் செட் இமெயில். இப்ப எனக்கு இமெயிலை சேஞ்ச் பண்ணணும், நான் டைப் பண்றதை வச்சு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செட் இமெயில் கொடுத்துட்டு இங்க வருது இல்ல இந்த வேல்யூவை இங்க வச்சிடணும். இந்த செட் இமெயில் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணிடும். செட் இமெயில் இப்ப டிஃபால்ட்டா ஒண்ணும் இல்லாம இருக்கியா, இப்ப இவன் என்ன டைப் பண்றானோ அதுதான் உன்னுடைய இமெயில் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அது கொடுக்கும். இப்ப வந்துடும். திரும்பவும் சொல்றேன், இப்ப பாருங்க ஆன் கிளிக் பண்ணா அந்த வேல்யூ இருக்க வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் இமெயில் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்பயும் போலதான் நம்ம எரர் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். அதை அகைன் நான் ஒன்று சொல்றேன். ஓகே, 2 ஃபீல்ட எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட்டன் எழுதுங்க, ஆன் கிளிக் கேப்ஸ்ல எழுதுங்க, ஒரு சிங்கிள் பிராக்கெட் போட்டு வேலிடேட் ஃபார்ம்னு எழுதி மேலேயே போடுங்க, கீழே போடாதீங்க. ரீசன் என்னன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? வேலிடேட் ஃபார்முக்கு ஒரு மெத்தட் எழுதுங்க, ஆன் கிளிக் பண்ணி அது ட்ரிகர் ஆகுதான்றது செக் பண்ணுங்க. எஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு. எதுக்கான இந்த ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னா ஒவ்வொரு காம்போனன்ட்லயும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபார்ம்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டேட் வேல்யூ வச்சுதான் எடுக்கணும். இதுதான் ஸ்டேட் வேல்யூ. ஸ்டேட்னா அவுட் ஆஃப் த காம்போனன்ட். ஓகேங்களா? இந்த காம்போனன்ட்க்கு இது மட்டும்தான். இப்ப இமெயில் அப்படின்றது இமெயில் ஒன்று கொடுத்துருக்கு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னா வருதுன்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு செட் எடுத்துக்கிட்டு போடும். புரியுதா? இப்படி இப்படி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நேம் செட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் செட் லாஸ்ட் நேம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணும். ஓகேவா? அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணும். ஆனா இப்ப நம்ம அந்த ஐடி யூஸ் பண்ணவே இல்ல. எந்த ஐடி? நம்ம அந்த இன்புட்ல கொடுத்திருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் இன்புட்ல அந்த ஐடி இமெயில் கொடுத்திருக்கீங்கல்ல. இல்ல இது இன்னைக்கு தேவைப்படாது, ஆனா நாளைக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா சேஞ்ச் இமெயில் சொல்லிட்டு நான் இங்க இமெயில் கொடுக்கவே கரெக்டா இமெயில் மட்டும் செட் பண்ணிட்டேன். இப்ப பாஸ்வேர்டுன்னு ஒண்ணு வருது, அதுக்கும் இதே ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணும். இந்த சேஞ்ச் இமெயில்ன்றதை விட ஹேண்டில் சேஞ்ச்னு ஒண்ணு எழுதுறோம் காமனா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எதை நீ டைப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்ப ஐடியை டிஃபர் பண்ணி இப்ப வேல்யூ எடுக்க முடியுதுன்னா ஐடி எடுக்க முடியும். கரெக்டா? இப்ப நான் டைப் பண்ணோடனே இமெயில் வந்துடும், ஏன்னா அதனுடைய ஐடி அதுதான் இங்க செட் ஆயிடும். அப்ப இஃப் ஐடி ஈக்குவல் டு இமெயிலா இருந்தா இதை செட் பண்ணு, ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் இருந்தா இதை செட் பண்ணு அப்படி. இதெல்லாம் போக பாத்துக்கலாம். சமரி ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. இது இனிஷியலா என்ன அப்படின்னா ரியாக்ட்ன்றது ஒரு லைப்ரரி. ஓகே, அந்த லைப்ரரியை நீ உன்னுடைய கோர் இதை வச்சு நீ பண்ண முடியாது. ஆனா ஐடியா அதே தான். ஆன் கிளிக் பண்ணா வேலிடேட் பண்ணணும், ஆன் கிளிக் பண்ணா வேலிடேட் பண்ணணும். வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுன்னா லாஜிக் எல்லாமே ஒண்ணுதான், பட் அந்த சின்டாக்ஸ் அப்படின்றது மாறுது. நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் போட்டு வேலிடேட் ஃபார்ம் போட்டு ஒரு 2 கோயம்புற மாதிரி ஒண்ணு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு ஈக்குவல் டு போடணும், அதுக்கப்புறம் ஒரு அம்பு ஒண்ணும், அதுதான் கேட் ஆரணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 15 லைனை ஜஸ்ட் ஓகே இதை கிளிக் பண்ணா இது வரணும். ஓகேவா? ஆனா இனிஷியலா இது எம்டியாவே இருக்கு, இதனுடைய வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகவே இல்லைன்னா அதுக்குன்னு ஒண்ணு ஆன் சேஞ்ச் எழுதணும். ஏன்னா இதனுடைய பிஹேவியரே எப்படி அப்படின்னா இங்க இனிஷியலா நீ என்ன செட் பண்றியோ அது வந்து இங்க உக்காந்து. ஓகேங்களா? அப்படிதான் இது ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பழகணும்.